அப்பா பிறந்தநாள் விழா. திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு தெருமுனை கூட்டம் கே. கார்த்திக் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. திமுக இளம் ரா. பிரீத்தி அவர்கள் பேசுகையில், இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் குழந்தைகளிடம் குழந்தை போலவே பழகி வருகிறார். இன்று உலகமே தமிழக பள்ளி கல்வி திரும்பி பார்க்க வைத்த பெருமை கூறியவர் என்று புகழாரம் சூட்டினார். பாஜகவுக்கும் எங்களுக்கும் வரப்பு தகராறு இல்லை, பாஜகவை எதிர்க்கிறோம் என்றால் மணிப்பூர் என்ற ஒரு மாநிலத்தில் நடந்த கொடுமையை கண்டித்துதான் அவர்கள் மீது எங்களுக்கு கோபம் அதிகமானது. ஒரு பெண்மணியை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினார்கள். மாற்று மதத்தினரை கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் வெட்டி சாய்ப்பதனால் தான் எங்களுக்கு அவர்கள் மேல் கோபம். இந்தியா என்பது மதசார்பற்ற நாடு என்று வன்மையாக கண்டித்தார். இதனைத் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் காட்டூர் பகுதி செயலாளர் நீலமேகம், கவுன்சிலர் தாஜுதீன், வட்ட செயலாளர்கள் ஆர். சுரேஷ், எம். ஆனந்த், ஆர். விஸ்வநாதன், மன்சூர் அலி, முருகானந்தம், பரிதா பேகம், SIT சிவா, இறுதியாக நன்றி உரை கே. கார்த்திக், 36வது வார்டு மாமன்ற உறுப்பினர், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் பொதுமக்கள், கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்ம தானே வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறோம், சமைக்கிறோம், துவைக்கிறோம், பாத்திரம் கழுவிடும், குழந்தைங்களை பார்த்துக்கிறோம், குடும்பத்தையும் நம்ம தான் பார்த்துக்கிறோம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பம்பர மாதிரி அத்தனை வீட்டு வேலையும் பார்த்தாலும் அந்த குடும்ப தலைவர்கிட்ட யாராவது எங்க யாருக்கு எது பிடிக்குன்னு யோசிச்சு நமக்கு எது பிடிக்குங்கிறது நம்ம மறந்து போயிடுறோம். ஆனால் அப்படிப்பட்ட நம்ம உழைப்புக்கு கிடைக்கிற பேரு சும்மா தானே இருக்காங்க அப்படின்னு தலைவர் யோசிச்சாருங்க. எல்லாம் கிராமத்துல இருந்து வர்றேங்க, எனக்கு மற்றவங்க மாதிரி இங்கிலீஷ் பேச ஆசையா இருக்கு. பள்ளி செல்லக்கூடிய பிள்ளையின் இறப்பையில் பசி என்கிற ஒரு கொடிய நோய் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி தாய்மை உள்ளத்தோடு நம்ம தலைவர் யோசிச்சாரு, கொண்டு வந்தாரு பாருங்க காலை உணவுங்கிற ஒரு அற்புதமான திட்டம். பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க நேரத்துக்கு பாசிச பாஜக அரசுக்கு கை கட்டி வேலை பார்க்கிற ஏவல் வேலைக்காரர்கள் உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப சமீபத்துல ஒரு மாபெரும் மகத்தான தலைவரை நம்ம இழந்திருக்கிறோம். தான் வாங்கி விருதை கூட இந்த மக்களுக்காக கொடுத்தவர், தன்னுடைய உயிரை மரணத்துக்காக கொடுத்தவர், இறந்த பின்பு தன் உடலை கூட மாணவர்களுக்காக கொடுத்த மாபெரும் சமூக போராளி, மனிதர்னு சொல்றதை விட நம்முடைய மாமனிதர், நம் வாழும் காலத்துல வாழ்ந்து முடித்து சென்ற எடுத்துக்காட்டு ஐயா நல்லக்கண்ணு அவர்களை நாம் சமீபத்தில் இழந்திருக்கும். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் சொல்வார், என்னுடைய கண்களிலே பார்வை குறைகிறது, அந்த அகக்கண்ணின் பெயர் தான் நல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைவர் தான் சொல்வார். அந்த வகையில உழைக்கிற மக்களின் உரிமைகளுக்காக போராடுகிற கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நம்மோடு இருக்க காரணம் நினைக்கிறீங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களையும் மண்ணையும் பாஜகவை எதுக்குறோம்னா, மணிப்பூர்னு ஒரு மாநிலங்க, அந்த மாநிலத்தில் நடந்த சம்பவங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தை இந்த மாதிரி ஆட்களை திருத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குங்கிறதுனால தான் இந்த கூட்டமே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த சம்பவத்தை யாராலையும் மறக்க முடியாது. ஒரு 300-400 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெண்ணை அவளுடைய ஆடைகளை அவிழ்த்து அவளை அவமானப்படுத்தி அவளை கேவலப்படுத்தி அடித்து ஒரு விலங்கை இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட அந்த பெண் 3 வருஷம் உயிருக்கு போராடி இறந்து போயிருக்கான்னு சொன்னா, இன்னைக்கு அந்த தமிழ்நாட்டில் ஒரு பெண் அப்படி இழுத்துட்டு வந்துட முடியுமா? நடுத்து மதத்தினரை வெற்றி சாய்ப்பதற்கு அவர்கள் வீடு வீடாக ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் சொன்னா, இன்னைக்கு அந்த தமிழ்நாட்டில் போய் நான் வீடு வீடா போய் கத்தி கொடுக்க முடியுமா? வீடு வீடா போய் இவங்க வந்தா வெட்டிடுங்கன்னு சொல்லி என்னால் அருவா கொடுத்துட முடியுமா? அதுக்கு இந்த திராவிட பெரும்படை அப்படி ஒரு சம்பவம் இந்த தமிழ்நாட்டில் நடக்க விட்டுடுமா? ஆக இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தில் நடக்கிற அத்துமீறல், ஒரு அடக்குமுறை, ஒரு வன்முறை, ஒரு வன்புணர்வு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறதுனா என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு மிகப்பெரிய கோட்டையை 6 மட்டுமல்ல 2076 மோதம் வாரிசைகள் அப்படியே எந்திரிச்சு அப்படியே பட்சத்தில் வைக்கிறேன். நீங்க ஸ்டேஜ்